உள்ளூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. ஊராட்சி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. அரசியல், சமூகம், பொதுநலம் சார்ந்த ஓவியங்களை மாணவர்கள் வரைந்திருந்த நிலையில் அவற்றை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் கண்காட்சி நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே பெரியாண்டியச்சி அம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சாட்டையில் அடி வாங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். எம்குட்டாவூர் கிராமத்தில் குறவரின மக்கள் குலதெய்வமாக வழிபடும் பெரியாண்டிச்சி அம்மன் திருவிழா நடைபெற்றது. மலையடிவாரத்தில் அம்மனுக்கு உருவம் செய்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கிக் கொண்டனர். காரைக்குடியில் உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கால் மார்க்ஸ் குறித்த அவதூறாக பேசியதாகவும் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசியதாகவும் ஆளுநர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வரை கண்டித்து கல்லூரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டி விற்பனை செய்ததாக பங்காருவை உயர்கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்தது. இந்நிலையில் அவர் பேராசிரியர்கள் மீது SC/ST கமிஷனில் பொய்யான புகார்களை அளித்து வருவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காளியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீவூர் காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் மங்களவாத்தியங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் குண்டமிறங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதன் முக்கிய நிகழ்வான குண்டமிறங்குதல் விழா இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை திருமங்கலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை மக்களுக்கு வழங்கக் கோரி ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமங்கலம் மேம்பாலம் அருகே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை பயனாளர்களுக்கு வழங்காமல் 2 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேட்டதெல்லாம் கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்க என வேலம்மாள் பாட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் 70வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கொரோனா நிவாரணத் தொகையான 4000 ரூபாயை பெற்றுக்கொண்டு சிரித்த முகத்துடன் நன்றி தெரிவித்த போஸ்ட் கொடுத்த வைரல் பாட்டி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை கூறியுள்ளார். சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன். வீடு கேட்டேன், வீடு தந்திருக்காவா, சந்தோஷமா இருக்கேன். முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா இருக்கணும் ஐயா, ரெண்டு நாள் நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாருக்கும் நல்லா இருக்கு ஐயா, என் நல்லவளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு ஐயா. தையல் தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி, சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளின் சீருடைகள் மற்றும் ஆடைகள் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள தையல் தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. பத்தியவரம் கிராமத்தில் உள்ள அமுலாராக்கினி பார்வையற்றோர் பள்ளியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணியின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பிரார்த்தனை செய்து முதலமைச்சரை வாழ்த்தினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் 3வது நாளாக தீ பற்றி எரியும் நிலையில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வலமுறை விலையில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ நேற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நேற்றிரவு மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் அதனை அணைக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிப்பதால் அருகே உள்ள பள்ளிக்கு 2வது நாளாக விடுமுறை அளிக்கப்பட்டது. முதலமைச்சரின் 70வது பிறந்தநாளை ஒட்டி சேலத்தில் தனியார் ஹெல்மெட் கடை உரிமையாளர் 500 ரூபாய் மதிப்பு உள்ள ISI தரமுள்ள ஹெல்மெட்டை 70 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். தமிழ்நாட்டை காப்பவர் நம் முதலமைச்சர், நம் உயிரை காப்பது தலைக்கவசம் என்ற முழக்கத்துடன் முகமது காசிம் என்பவர் ஹெல்மெட்டை சலுகை விலையில் விற்பனை செய்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கியது தொடர்பாக காவல்துறை புகார் அளிக்கப்படும் என்று துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். டாக்டர் பட்டம் வேண்டுமா? எங்களை தொடர்பு கொள்ளவும் என்ற ரீதியில் பல்வேறு அமைப்புகள் பலருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒரு நிகழ்வு பெரும் சர்ச்சையாகி உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் சிலருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். சர்வதேச மனிதநேய மற்றும் ஊழல் தடுப்பு என்கிற அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சர்வதேச மனிதநேய மற்றும் ஊழல் தடுப்பு என்ற அமைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு முத்திரையுடன் இந்த மெகா மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக தெரியவந்துள்ளது. இசையமைப்பாளர் தேவா, நடன இயக்குனர் சாண்டி, பேச்சாளர் ஈரோடு மகேஷ் உட்பட 50 பேருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் டாக்டர் பட்டங்களை வழங்கினார். இவர்கள் மட்டுமில்லாமல் கம்பிக்கற்ற கதையெல்லாம் சொல்றாம் பாருங்க என்று கூறி பிரபலமடைந்த சுதாகர், கோபி ஆகிய இருவருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்காத நடிகர் வடிவேலுவின் வீட்டிற்கே சென்று நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் டாக்டர் பட்டத்தை வழங்கினர். அப்போது அவர் எம்ஜிஆர் பாடலை பாடி போலி ஆசாமிகளை உற்சாகப்படுத்தினார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், தனியார் நிறுவனம் நடத்திய பட்டமளிப்பு விழாவுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் அரங்கத்தை பயன்படுத்தியதாக கூறினார். நிகழ்ச்சி நடத்திய தனியார் நிறுவனத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த நவம்பர் மாதமே அனுமதி கோரியதாகவும் முதலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கடிதம் தந்ததாக கூறி பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதி கோரப்பட்டதாகவும் ஆனால் வள்ளிநாயகத்தை அவர்கள் ஏமாற்றி இருப்பதாகவும் துணைவேந்தர் கூறினார். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு நல்ல மனிதர், அவரு திரு வள்ளிநாயகம், அவர்கிட்ட வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகம்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்க. எங்கள்கிட்ட அவரு இங்க அவரோட லெட்டர் இருக்கிறது மாதிரி காமிச்சு, அதனால டீனும் சரி ஒரு நல்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் வரதுனால ஃபங்க்ஷன் நடத்திட்டு போட்டுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்தார். அவங்க ஒரு பிளான் பண்ணி தவறு பண்ணியிருக்காங்க. அவங்கள இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். அண்ணா பல்கலைக்கழகம் ஆக்ஷன் கண்டிப்பாக போலீஸ் ஆக்ஷனும் லீகல் ஆக்ஷனும் எடுப்போம். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கௌரவ டாக்டர் பட்டம் போலியா இல்லையா என்று தனக்கு தெரியாது என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மீதான மதிப்பின் அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் விளக்கம் அளித்தார். எனக்கு அண்ணா மிக மிக அதிகமான வயது கொண்டு யாரோ ஒரு பணம் கூட்டத்துக்கு போன தப்புன்னு அந்த தவறுக்கு நான் வருந்துறேன். ஒரு கடிதம் காட்டுறாரு, அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சிம்பல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அந்த கடிதத்தை எழுதுனது நீங்க தானா? இல்ல கையெழுத்து இருக்கு, உங்க லெட்டர் பேட் இருக்கு அப்படின்றாரு. இல்ல சார், நான் இருந்தப்ப எனக்கு சான்ஸே இல்லை சார். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீல் போடக்கூடாது. நான் ஆசிரியர் உங்களுடைய கையெழுத்து ஏமாத்தி இருக்காங்கன்ற சூழ்நிலையில இந்த அமைப்பு மேல நீங்க நடவடிக்கை இல்லீகலா போவீங்களான்னு கேக்குறேன்.
நானும் எடுப்பேன், கண்டிப்பா எடுப்பேன். I will also take action against the fellows who misused me. தன் கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தி உள்ளதாகவும் போலி டாக்டரேட் வழங்கிய நபர்கள் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாகவும் நீதிபதி வள்ளிநாயகம் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டங்களை அளிக்க தகுதி பெற்றவை. 2 வகைகளில் கல்வி நிலையங்கள் டாக்டர் பட்டங்களை வழங்குகின்றன. ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக டாக்டரேட் பெறுவது மற்றும் கௌரவ டாக்டர் என்பவையாகும். அரசு பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்குகின்ற போது வழங்கப்பட உள்ள நபர் குறித்த முழு விவரங்களை சேகரித்து சிண்டிகேட் குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறும். பிறகு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக உள்ள ஆளுநரின் அனுமதியை பெற்று கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குகின்றன. நிகர்நிலை மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் தாங்கள் விரும்பிய நபர்களுக்கு கௌரவ முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவிக்கின்றன. இவற்றை கடந்து வேறு தனியார் அமைப்போ அல்லது நிறுவனமோ கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்க இயலாது. திமுகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்றார். சேலம் மாநகரில் 3 தலைமுறையாக பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடையாமல் உள்ளதாக சாடிய அவர், மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். NLC நிறுவனத்தின் விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் விவகாரத்திற்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். 25,000 ஏக்கர் விளைநிலங்கள், முப்போகம் விளைகின்ற விளைநிலங்களை NLC நிறுவனம் கையகப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு உடந்தையாக தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு உடந்தையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்ல கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதை கைவிடலனா, இது அறிவிப்பு வரலனா, வேளாண் பட்ஜெட் போற அன்னைக்கு நானே போய் அங்க போராட்டம் பண்ணுவேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாமக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். நிச்சயமா உண்மை கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நிச்சயமா எதுவும் பண்ணல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு 5 மாதத்திற்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம்.